டேய், அப்பாக்கிட்ட காசு இல்லைடா. அடுத்த மாதம் நீ கேட்ட காரை கண்டிப்பாக வாங்கி தரேன்டா. போங்கப்பா, இதே தான் நீங்க 2 மாசமா சொல்றீங்க. பாப்பா, அங்க பாருங்க, நான் கேட்ட கார் அங்க இருக்கு. டேய் டேய் டேய், அந்த பக்கம் போகாதடா, கார் வருதுடா. இந்த வயசுல அப்பனை முடங்கிட்டு உட்காந்துருக்கு பார்த்தியா இது? என்ன ப்ரோ சொல்ற? அந்த பொண்ணு கமிட்டட் ஆயிடுச்சா? நீ வேற, அந்த பொண்ணுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. ப்ரோ எங்க ப்ரோ இந்த டேபிள் தனியா காணோம்? இதோ அங்க இருக்கு பாடுறா. யாரா இது புதுசா? டேய், அவன் பேரு சிவாடா, வெளியூர்ல வேலை பார்க்கறான், அந்த லீவுக்கு வந்திருக்கான். ப்ரோ என்ன ப்ரோ தனியா உட்காந்துக்கிறா? ப்ரோ லவ் ஃபெயிலரா? இல்ல கடன் தொல்லையா ப்ரோ? இல்ல வீட்டுல இருந்து அடிச்சிட்டாங்களா ப்ரோ? இல்ல என்ன சீன் ஆயிடுச்சா? டேய், என்னடா பிரச்சனை உனக்கு? நான் யாருன்னு தெரியணுமா? 10 வயசுலயே அப்பனை கொண்டவன் பேர் வாங்கினான். என் கண்ணு முன்னாடி எங்க அப்பா. ஒருவேளை அந்த பொருள் மேல எனக்கு ஆசை இல்லாம இருந்தா, ஏதோ ஒரு வேகத்துல அதை பார்த்து நான் ஓடாம இருந்தா, என்ன காப்பாத்துறது மனுஷன் விட்டு சாதாரண. இன்னைக்கு நான் அப்படி இருந்திருக்க மாட்டேன்டா. ஏய், உனக்கு இதெல்லாம் புரியாது. உனக்கு அங்க இருக்கானுங்க பாரு, அவனுக்கு யாருக்குமே புரியாது. கஷ்டப்பட்டாதானே அது வழி என்ன தெரியும். பேச்சுல புரியுற விஷயம் இல்லை அதெல்லாம். போடா போடா. உங்க அப்பா ஏன் செத்தாருன்னு உங்களுக்கு தெரியுதா ப்ரோ? அவருக்கு அவர் வாழ்க்கையோட உங்க வாழ்க்கை முக்கியமா இருந்திருக்கு. நம்ம பாஸ்ட்ல நடந்த ஒரு சில கொடூரமான விஷயத்தால ப்ரெசென்ட்டை தொலைச்சிடறோம். ஒருவேளை இதை எண்ணி நம்ம ஃபியூச்சர்ல வருத்தப்பட்டா யாருக்கு தெரியும்? எல்லாரோட மைண்ட் செட்டும் ஒரே மாதிரி இல்லைல்ல. ஆனா ஒன்று ப்ரோ, நீங்க பாஸ்ட்ல தொலைச்ச உங்க அப்பாவும் அதுக்காக இன்னொருலும் தொலைச்ச உங்க வாழ்க்கையும் எப்படி பார்த்தாலும் ரெண்டும் ஒன்று தான். ரெண்டுமே திருப்பி வர போறதில்ல. இந்த விஷயத்துல யார் எனக்கு ஆறுதல் சொல்ல வந்தாலும், அது ஒரு ஆக்சிடென்டாவே இருந்தா கூட என்னாலதான் அப்படி ஆச்சுங்கிற அந்த ஒரு உண்மைய என்னால மறுக்க முடியல. அதுக்கு எனக்கு நானே கொடுத்துருந்த தண்டனை தான் என்னோட இந்த 10 வருஷ தனிமை. ஆனா எப்படி பார்த்தாலும் நானும் ஒரு மனுஷன் தானே. ப்ரோ, இல்ல ஏதாச்சும் கேட்டிங்களா? ப்ரோ ஏன் ப்ரோ தனியா உட்காந்து இருக்க? அவன் அப்படிதான் ப்ரோ, நீ ஏன் சரி ப்ரோ பார்க்கலாம். டேய், எதனா பிரச்சனை கேட்டா சொல்லணும். கேட்கறவனா மூஞ்சால அடிச்ச மாதிரி பேசினா அவனை ஃப்ரீயா வர பார்த்துக்கலாம்.